friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிளி மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ கிளி மீன் எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, கிளி மீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துருக்கிறேன். அது கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த மசாலாவெல்லாம் கரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் சேர்க்கலை. மசாலா ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவில் மீனை சேர்த்துடலாம். நம்ம மீன்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா எல்லா மசாலாவும் மீனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மீனை வறுக்கும் போது அதுலேருந்து மசாலா எல்லாம் உதிராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறோம். இப்போது அது ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மீனை நல்லா கிறிஸ்பியாக வறுத்தெடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்ச மீன்களை நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடு குக் பண்ணுங்கள். மீனோட தோலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆகுற வரைக்கும் நம்ம இதை வறுத்தெடுக்கணும். மீன் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா அதோட சைட்லாம் கலர் நல்லா மாறி வரும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால மீன்லேருந்து மசாலா எதுவுமே உதிரல, நல்லா கோட் ஆகியிருக்கு. இப்போ இந்த பக்கமும் நல்லா பொன்னிறமாக மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது மீதம் இருக்கிற மீனையும் நான் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு பொரிக்கும் போது மீன் எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த ஃபிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், மீன் எல்லாம் நல்லா குக் ஆகி கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போது இதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கிளி மீன் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.